ஆச்சா யா வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதாவது எதை பற்றின இந்த வீடியோ பதிவுங்கிறது தான் விஷயமே. ஏன்னா நான் அதிகமாக வீடியோ பதிவோ இல்லை ஃபேஸ்புக் ஷேரிங்கோ எதுவும் அதிகமாக பண்ண மாட்டேன். ஏதாவது முக்கியமான பதிவு இல்லை என்ன டிஸ்டர்ப் பண்ணுற பதிவு இல்லை என்ன தொந்தரவு பண்ணுற பதிவாக இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுறது. ஸோ அந்த அந்த வரிசையில் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் நான் பார்த்த அடோலசஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரியஸ் தான். அடோலசஸ் அப்படின்னா என்ன? இளமை பருவம். எல்லாருக்குமே இளமை பருவம்னு ஒன்று வர்றது உண்டு. ஸோ இப்போ இந்த இளமை பருவத்தை எப்படி கடக்கிறாங்க? ஸோ நம்ம காலகட்டங்கள்லாம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற சிறுவர்கள், குழந்தைகள் அவங்கெல்லாம் எப்படி அந்த இளமை பருவத்தை கடக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே சமயம் இந்த சீரியஸை பற்றின இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது கதையை சொல்லிடுறேன் சிம்பிளாக. என்னென்னா, ஒரு 13 வயசு பையன் அவன் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஒரு சிறுமியை, ஒரு குழந்தைய வன்முறை, அதாவது கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஃபேமிலி அவங்க அப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ லாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த சீரியஸோட எண்டு. ஸோ எனக்கு இந்த சீரியஸ் ஏன் அப்படி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற உளவியல் ரீதியான சிக்கலை குழந்தைகள் ரொம்ப அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு மெயின் ரீசனாக நான் பார்க்குறது கால சூழ்நிலைகளும், அப்புறம் மொபைல் ஃபோன்ஸ். இப்போ அந்த வெப் சீரியஸ்லையுமே அவங்க குறிப்பாக ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவில் பெண்களோட ஆபாசமான புகைப்படங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டதா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் அந்த பையன் சொல்லியிருப்பான். அண்ட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்குமே ஒரு பதப்பதிப்பு இருக்கும். என்னென்னா, நீங்கள் அது ஒரு வழக்கமான சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணாங்க. தென் அது கண்டினியூவாக போக 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 அது வேறு மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகளும் அதோட சீன்ஸும் எனக்கு தெரிஞ்சது. அதனோட ப்ரெசன்டேஷனே வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா மேக்ஸிமம் மேத்யூ கேமராமேனோட ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் குறிப்பாக அவங்களோட அந்த சிங்கிள் ஷார்ட் பிளான்ஸு, ஒரு ஷார்ட்ஸுமே ரொம்ப சிங்கிள் ஷார்ட்ஸாக பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே சமயம் ஃபஸ்ட் எபிசோட், செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரூம் செட்டப், எப்பயுமே நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்னாலே ஒரு மாதிரி நம்ம ஊரில் பார்த்துருப்போம். ஆனால் பட் அது அங்கே வேறு மாதிரியான ரூம் செட்டப்பாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் நம்ம ஊரில் ஒரு ஒரு சின்ன பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை ஹேண்டில் பண்ணுற விதம் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப திட்டி, கெட்ட வார்த்தைகளில் திட்டி ஒன்று பிளான் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்டேருந்து எப்படியாவது விஷயத்தை வர வைக்கணுன்னா அந்த சின்ன பையனை ஹேண்டில் பண்ணுவாங்கள்ல, செல்லம், குட்டி, தங்கம் அப்படின்னு கீழே இறங்குவாங்க, கொஞ்சி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது ரொம்ப மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க. அவனை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தனக்கு ஈக்குவலாக நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் தேர்ட் எபிசோட் ரொம்ப முக்கியமான எபிசோடாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு விசாரணை நடக்குது ஒரு 7 monthsக்கு அப்புறமா. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க அந்த 13 வயசு அந்த மேத்யூவில் அவன்கிட்ட பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த புரிதல் நல்லாயிருக்கு. இவன் இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சு அவங்க கேட்குற ஒவ்வொரு விதமான கேள்விகள், அதுக்கப்புறம் அவன் மெதுவாக பெண்களை எப்படி பார்க்குறான்னு சொல்லி சொல்கிற சில விஷயங்கள் ஆகட்டும், அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அவனோட பதில் தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி சின்ன பசங்களோட ஒரு பார்வையாகவும் இருக்குது. மேற்கொண்டு இந்த டீனேஜில் இருக்கிற பசங்களோட பார்வையாகவுமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப முக்கியமான சீரியஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். குறிப்பாக பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சீரியஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அவங்க 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 அந்த உரையாடல் இருக்குது இல்லைங்களா,
அந்த உரையாடல் வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. இப்போது அதில் வந்து கேமராமேனோட ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க்காக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த 3rd எபிசோடு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 52 நிமிஷம் 1 ஹவர் கிட்ட போகுது. 1 ஹவர் கிட்ட போகும்போது சிங்கிள் ஷாட் தான். இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அந்த கான்வர்சேஷன் போக 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 இது எப்படி வந்து ஒரு ஆக்டர் வந்து கேரி பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து மெச்சூர்டான ஒரு ஏஜ்லேயும் கொஞ்சம் ஒஸ்தையான ஒருத்தவங்க. அவன் வந்து அதே மாதிரி ஒரு சின்ன பையன். என்ன புரிதலில் இவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் ரிஹர்சல்னால் என்னன்னே தெரியறதில்ல. ஸோ அதனால் ஃபுல் ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நடிகன் அல்லது ஒரு நடிகை இவங்க கேரி பண்ணுற விஷயத்த அழகாக வந்து கேப்சர் பண்ண தெரியும் ஒரு சினிமாட்டோகிராஃபியாக, ஒரு கேமராமேனாக. ஏன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேமரா ஒரு இதுக்குள்ளே வச்சுட்டு இவ்வளோ தான் இருக்குது, இதில் நடிங்க, இதை தாண்டி போகாதீங்க, லைட் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்பயுமே ஆக்டர் நடிக்கிறத கரெக்டாக பிடிக்க தெரியணும் கேமராமேனுக்கு. ஸோ அது 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 வந்து இதில் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அவங்க ஒரு ஆக்டர் ஒரு பக்கம் நெளிஞ்சு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதை அழகாக கேப்சர் பண்ணி பிடிச்சிருக்காங்க. ஒன்று. அண்ட் அதே மாதிரி 4th எபிசோடில் ஒரு லென்த்தி ஷார்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க அப்பா அம்மாவும் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களால் தொந்தரவுக்குள்ள ஆளாகிறாங்க. அப்போ அங்கேருந்து நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணி ஒரு வேனில் கிளம்பி போகிறாங்க. வேனில் கிளம்பி போகும்போது அவருக்கு வந்து ரொம்ப உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டார். ஸோ அதையும் எப்படியாவது இருக்கிற பொண்ணும் அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தினால நம்ம குடும்பத்துக்கு நம்ம பையனால் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கே அப்படின்னு இது ரெண்டுத்தையுமே தாங்கிக்க முடியல. ஸோ அங்கேருந்து அவர் அந்த வேனில் அவங்க ஒய்ஃப் கூட பேசிட்டு வர்ற அந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் தொய்வாக இருந்தாலுமே கூட ஒரு ஆக்டராக அவர் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விஷயம் இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரே தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு ரைட்டரும் கூட. ஏன்னா ஒரு ரைட்டர் ஒரு கதாபாத்திரத்தை எழுதுகிறாரு அப்படின்னா அது நடிகன்கிட்ட கடத்துறது ஒன்று இருக்கும். இந்த ரைட்டர் எப்படி அந்த நடிகன்கிட்ட சொல்லி தான் எழுதுனதையும் தனக்குள்ளே இருந்த பிம்பத்தையும் வர வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தான் எழுதின அவராகவே நடிகனாக மாறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அழகாகவே அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே சமயம் லாஸ்ட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கான கான்வர்சேஷன் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா என் பையன் வந்து நல்லவன் நினச்சிருந்தேன், என் பையன் ரூமுக்குள்ளே தனியாக உட்காந்து எந்த பிரச்சனைக்கும் பண்ணாமல் அவன் மாட்டுன்னு சைலண்ட்டாக இருக்கான்னுலாம் நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அண்டு வந்து எல்லா நேரமும் நம்ம கூட இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க வந்து அவங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி இருக்கிற கால சூழலில், நேர சூழலில் இப்போ பெற்றோர்கள் எப்பயுமே குழந்தைங்கள கூட கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ அதனால் அவங்க அதிக நேரம் யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்ப குறைவான நேரங்கள் தான் பெற்றோர்களோட. அப்போது ஸ்கூல்ஸ் போனால் ஒரு பீரியடில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஸ்டாஃப்ஸ் வருவாங்க, ஒரு சார் வருவாங்க. அவங்களோடையும் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதிக நேரம் யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா நண்பர்களோட தான். அப்போது அந்த நண்பர்கள் வட்டம் எப்படி அமையுது குழந்தைங்களுக்கு, அதை வச்சு தான் அந்த குழந்தை வளர்றதையும் இருக்குது. ஸோ நல்ல நண்பர்கள் கிடச்சிட்டா நல்ல விதமான வளர்ச்சி இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் இந்த சீரியஸ் ரொம்ப முக்கியமான சீரியஸாக நான் பார்க்குறேன். குறிப்பாக சைக்காலஜிக்கலாக பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்ணிச்சு என்ன. ஏன்னா இப்போ நம்மளுமே அந்த டீனேஜை கடந்து வந்திருப்போம் இல்லையா. நாம் இருக்கிற காலகட்டத்தில் அந்த டீனேஜை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் சில விஷயங்கள் ஒரு பயமும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாமும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. காரணம் இந்த ஃபோன். எல்லாரும் வந்து நம்ம இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மூழ்கி போய் அதுக்குள்ளவே நம்ம கிடக்கிறோம். அது என்னென்னா ஒரு ஏஜ் கேட்டகரியில் ஒவ்வொரு விதமான தேடல்கள் இருக்கும். இப்போ வந்து ஒரு 50 வயசில் இருக்கிறவங்க ஃபோனை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதிகபட்சம் ஏதாவது வந்து நியூஸை பார்ப்பாங்க, இல்லை வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பாங்க. ஒரு சிலர் ஜிம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் தன்னை எப்படி அழகாக்கிக்கணும் அப்படின்ற விஷயத்த பார்ப்பாங்க. இது வந்து அந்த ஒரு டைம். ஒரு 30ல் இருக்கிறவங்க வந்து லைஃப்பில் ஜெயிக்கிறது சம்மந்தமான ஒரு மோட்டிவேஷனலான சில விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ டீனேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் பாலியல் சம்மந்தமான வீடியோக்கள் தான் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் உளவியல் ரீதியாக அவங்களுக்கு அது சார்ந்த உடலில் மாற்றம் ஏற்படுது. அதை அவங்களுக்கு எங்கே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரியறதில்ல.
ஸோ பேரண்ட் கிட்ட கேட்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு விதமான தயக்கம் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான பான் பார்க்குறது, இல்லை இந்த மாதிரியான சில பெண்களோட ஆபாச படங்கள் பார்க்குறதான ஒரு 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 வேறு விதமான உலகத்துக்குள்ளே அவங்க போக முயற்சி பண்ணுறாங்க. அப்போது முக்கியமாக இந்த பெற்றோர்கள் வந்து நம்ம பசங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன விதமான சூழலுக்கு தள்ளப்படுறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. அது வந்து இன்னைக்கு ஒரு சமூக பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் நான் வந்து இந்த சீரியஸ் மூலயமா நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைகளை முயற்சி பண்ணுறேன். ஏன்னா என் வீட்லேயும் வந்து படிக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க. சின்ன பசங்க, டீனேஜ் பசங்க இருக்காங்க. என் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள நான் வந்து பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம வந்து சும்மா பேச ட்ரை பண்ணால் கூட அவங்க ஃபோன்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு ஓகே மாமா, ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நிறைய ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 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 பெரிய பயத்தை உண்டு பண்ணுச்சு. ஐ திங்க் ஸோ. ஸோ எனக்கு வந்து இந்த பதிவு வந்து சாதாரண பதிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் வந்து எனக்கு எதையுமே வந்து நான் போடணும்னு விரும்புறதில்ல. எனக்கு சைக்கலாஜிக்கலாக என்ன தொந்தரவு பண்ணுதோ, எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை மட்டும் தான் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். நான் இதை அப்படி தான் பார்க்குறேன் நான். எனக்கு ரொம்ப மன உளைச்சலை ஏற்படுத்தின ஒரு சீரியஸ் இதுனா. குழந்தைங்கள புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா டீனேஜ் ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறையா பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்களுக்கு டீனேஜை பற்றின புரிதல் சொல்லிக் கொடுக்குறோமோ இல்லையோ, பசங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதை பாருங்கள். அண்ட் அதே சமயம் இந்த சீரியஸை மறக்காமல் பார்த்துருங்க. 4 எபிசோடு தான். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துருங்க. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.